10+5, 10+10, 15+15. அதாவது 5 சாரி தைக்க கொடுத்தா 5 சாரி ஃப்ரீ ஸ்டிச்சிங். சுயமா துணிக்கடை நடத்திக்கிட்டு வந்ததோட இன்ஸ்டா இன்ஃபுளுசராகவும் கலக்கிக்கிட்டு வந்த நாகலட்சுமி சென்னையில கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க மரணத்துல இருந்தது என்ன, நடந்தது என்னங்கறத விரிவா பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் நாகலட்சுமி. சுயமா துணிக்கடை நடத்திக்கிட்டு வந்த இவங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசராகவும் இருந்துகிட்டு வந்தாங்க. இவங்களோட புடவை வியாபாரத்துக்குன்னே தனி ரசிகர் பட்டாளமே இருக்க இன்ஸ்டாகிராம்லயும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோயர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் 2 நாட்களுக்கு முன்னாடி நாகலட்சுமி அவங்க வீட்டுல வெட்டு காயங்களோட சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல அவங்க கணவர் சுப்பிரமணியும் தூக்குல தொங்குன நிலைமையில சடலமா மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. 41 வயதான நாகலட்சுமி சோசியல் மீடியாவில் அதிகம் அறியப்பட்ட முகமாக இருந்துட்டு வந்த நிலைமையில அவங்களோட மரணம் சமூக வலைதளங்கள்ல பெரிய கேள்விகளையும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. நாகலட்சுமிக்கு 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலைமையில மூத்த மகன் ரஷ்யாலையும் இளைய மகன் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த ஒரு கல்லூரியிலையும் படிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதுல நாகலட்சுமிக்கும் அவங்க கணவர் சுப்பிரமணிக்கும் அடிக்கடி வாய் தகராறு இருந்துட்டு வந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் 2 தினங்களுக்கு முன்னாடி தாய் தந்தை இந்த 2 பேருமே வீட்டுல இருந்த நேரத்துல காலையில கல்லூரிக்கு சென்ற இளைய மகன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப ரத்த வெள்ளத்துல தாய் சடலமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பக்கத்து அறையில தந்தையும் சடலமா தூக்குல தொங்குனதை பார்த்த அவரு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. வெட்டு காயங்களோட நாகலட்சுமியின் சடலத்தையும் தூக்குல தொங்குன சுப்பிரமணி உடலையும் மீட்ட போலீசார் உடற்குறாய்வுக்கு அனுப்பி வச்சிட்டு விசாரணையை தொடர்ந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் மனைவியோட வாய் தகராறுல ஈடுபட்ட கணவர் சுப்பிரமணி வீட்டுல வச்சே அவங்கள கொலை செஞ்சுட்டு தானும் உயிரை மாய்த்து கொண்டது தெரிய வந்திருக்கு. நாகலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் இருந்தாலும் கணவன் சுப்பிரமணிக்கு வருமானம் எதுவும் இல்லாம தகராறுக்கு பின்னாடி கொஞ்ச காலம் மதுரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போய் தங்கி இருந்திருக்காரு. இதுக்கிடையில தான் சில தினங்களுக்கு முன்னாடி சென்னை திரும்பிய அவரு மனைவியோட மறுபடியும் தகராறுல ஈடுபட்டு அது கொலையில போய் முடிஞ்சிருக்கு. மனைவி மேல இருந்த சந்தேகத்தின் பேர்லயே சுப்பிரமணி தகராறுல ஈடுபட்டார்னு முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இத்தனை நாட்கள் உடனிருந்த தோழி திடீர்னு கொல்லப்பட்ட தகவல் அறிந்து அவங்க நட்பு வட்டாரத்தினர் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க.